போன வருஷம் பயங்கர செலிப்ரேஷனோட நாங்கள் படத்தை ரிலீஸ் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணோம். அது தடங்களாகிடுச்சு. எனக்கு முதல் படத்துலேயே அது நடந்திருக்கு. பல தடங்களுக்கு அப்புறம் தான் முதல் படமும் ரிலீஸ் ஆச்சு. அடுத்த படம் அதை விட தடங்களாச்சு. ஸோ தடங்கள் ஒன்றும் புதுசு இல்லை, பழகினது தான். ஆனால் ஞானவேல் இருந்த சுச்சுவேஷனில் அவர் எனக்கு ஆறுதல் சொல்லிட்டு இருக்காரு, நான் அவருக்கு ஆறுதல் சொல்லிட்டு இருக்கேன். நான் என்ன நினைப்பேன் நினைக்கவே நினைக்காதீங்க. நீங்கள் நிம்மதியாக இருங்க, அதுதான் முக்கியம். ஏன்னா நாம் இருக்கிற எல்லா போராட்டத்திலையும் ஜெயிச்சரணும்னு ஓடுறதுல ஹெல்த்தை விட்டுறோம். அதனால் ஹெல்த்தை மட்டும் செஞ்சு விடாமல் இருந்தீங்கன்னா போதுங்கிறது மட்டும் தான் அவர்கிட்ட நான் சொன்னது. எவ்வளோ ஸ்ட்ரெஸ் இருந்தாலும் அதை மனசுக்கு எடுத்துகிட்டு போகாமல் இருக்கணும்னு அவர்கிட்ட நான் எப்பவுமே நான் கேட்டுப்பேன். எல்லாத்துக்குமே ஒரு பிளான் இருக்குது. அந்த வகையில் விஜய் சார் படம் ஜனநாயகன் தாமதமாக இருந்தாலும் மிக சரியான டைமில் அது கரெக்டாக வரும்னு நான் நம்புகிறேன். அதுக்கு காலம் சரியான நேரத்தில் கொண்டு வரும்னு நான் நம்புகிறேன். ஏன்னா காலம் நிறையா விஷயங்கள் அந்த மாதிரி டிசைன் பண்ணுது. ஸோ அந்த நம்பிக்கையில் இப்போ பொங்கலுக்கு ரிலீஸ் ஆக போகிற படங்கள் எல்லா படங்களும் பெரிய வெற்றி பெறணும் அண்ட் மக்களை சந்தோஷப்படுத்தணும்னு நான் ஆண்டவனை வேண்டிக்கிறேன்.